சப்ஸ்கிரைப் பண்ண கீழே தெரியுற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைடில் தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசால். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பவுல் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் 5 கட் பண்ணினது, 10 பச்சை மிளகா, 2 தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு, ஹோல் கரம் மசாலா அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடுகு, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுடலாம். பச்சை மிளகா பச்சை மிளகா வதங்கிடுச்சுங்க. வெங்காயத்தை, கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு இப்படியே வேணாலும் எடுத்துக்கலாங்க, அது உங்கள் சாய்ஸு. குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுக்குறப்ப சப்பாத்தியை இது வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. மசால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா கொஞ்சம் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் ஊற்றிக்கலாம். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேல உருளைக்கிழங்கு மசால் பார்க்குறீங்க, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது பூரி, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்குங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.